சிஎஸ்கே கான்வே அண்ட் ரச்சினை விட்டு மூவ் ஆன் ஆகி இந்த ஒரு பிளேயரை கண்டிப்பாக எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், பென் டக்கெட் டு சிஎஸ்கே இஸ் பாசிபிள் அப்படின்னு கிரிப்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கே ரச்சின் அண்ட் கான்வே ரிலீஸ் பண்ணி பென் டக்கெட் ஆப்ஷனில் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பென் டக்கெட் டு சிஎஸ்கே, இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ருத்துராஜ் கைக்வாடுக்கு திருப்பி நடந்த அநியாயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ருத்துராஜ் கைக்வாட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக கைஸ், நம்மளுடைய ஆஷ்னா பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் டீமுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ருத்துராஜ் கைக்வாட பார்த்துடலாம். லைக் இரானி கப்புக்காக இந்த 4 பிளேயர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கேயோட பிளேயர்ஸ் ஷேக் ரஷீத், ருத்துராஜ் கைக்வாட், கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ். ஸோ இதில் ஒரு மெயினாக நோட் பண்ணுறதுக்கான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கைக்வாட இதில் வைஸ் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. அண்ட் கேப்டன் பட்டிதார் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாக்காக. பட் இருங்க ருத்துராஜ் கைக்வாட இதுக்கு எப்படி வைஸ் கேப்டனாக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏ டூருடைய ஸ்குவாடும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ருத்துராஜ் கைக்வாட் இல்லை. ஓகே, இந்தியா ஏ டூரில் இருக்கட்டும், இந்தியாவுடைய மெயின் டீம் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ருத்துராஜ் கைக்வாட் இல்லை. ஸோ இந்த 2 டீம்லையுமே ருத்துராஜ் கைக்வாட் இல்லை. ஸோ அதனால தான் அவருக்காக இந்த மாதிரி எல்லாம் கேட்குவாங்கல்ல, ருத்துராஜ் கைக்வாட் எதுக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் ருத்துராஜ் கைக்வாட இரானி கப்புக்காக வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் ருத்துராஜ் கைக்வாட நம்ம கேப்டன்சி மெட்டீரியலாக பார்க்குறோம், அவரை நம்ம அதுக்காக பேக்கப் ஓப்பனராக எடுத்துன்னு போக போகிறோம், இதுக்காக பேக்கப் ஓப்பனராக எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தாட்டி இவங்க பற்றி பேசியாச்சு, கண்டிப்பாக இங்கே மாற மாதிரி தெரியல. அண்ட் இதில் இதை இன்னும் கூட முடிவு வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ரிஷப் பந்த் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால தான் ஜடேஜா வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பேசுகிறாங்க லைக் ஜடேஜாலாம் வைஸ் கேப்டன்சிக்கு செட் ஆவார்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி. ஜடேஜா கேப்டன்சிக்கே செட் ஆவார்டா. ஸோ போஸ்டர் பாயாக போட்டுருக்காங்க கேப்டன்சிக்காக, ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ், இன்னொரு தடி ருத்துராஜ் கைக்வாட் இஸ் இக்னோர். பட் இதில் ஒரு நோட் பண்ணுற மாதிரி திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க இரானி கப்பில். மேபி ருத்துராஜ் கைக்வாட் எங்கேருந்து இன்னொரு பெரிய கம்பேக் கொடுக்கணும், அன்பிலீவபிள் கம்பேக். அந்த மாதிரி கம்பேக் யாருமே கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி கம்பேக் கொடுத்தா ருத்துராஜ் கைக்வாட் டெஃபினட்டாக இந்தியன் டீமுக்கு வந்துடுவார். ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் ருத்துராஜ் கைக்வாட் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சஞ்சு சாம்சனை கண்டிப்பாக ஆப்ஷனில் எடுக்கல அப்படின்னா இவரை கண்டிப்பாக எடுத்துன்னு வர போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி கிரிப்பர்ஸ் இல்லை பல நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளேயர் வேறு யாரும் இல்லை கைஸ், பென் டக்கெட். கைஸ், இங்கிலாண்டுடைய சென்சேஷனல் பேட்டர், டாப் ஆர்டரில் ப்ராமிசிங்காக இருந்திருக்காரு இங்கிலாண்டுக்காக. அண்ட் 3 ஃபார்மேட்லையுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஓடியாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும். பட் இது வரைக்குமே ஐபிஎல் டீமில் அவருக்கு சான்ஸ் கிடைச்சது கிடையாது. பட் இந்த டைம் அவர் கண்டிப்பாக ஐபிஎல்லில் ஒரு டீமுக்கு சால்வ் ஆக தான் போகிறாரு. ஸோ அந்த டீம் சிஎஸ்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிப்பர்ஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் கான்வே அண்ட் ரச்சினை விட்டு சிஎஸ்கே மூவ் ஆன் ஆக போகிறாங்களாமா. ஃபஸ்ட்டாக ரச்சின் அண்ட் கான்வே ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒருத்தர் ரிலீஸ் ஆக தான் போகிறாரு. ஸோ அது யார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக கான்வே தான். ரச்சின் ரிட்டைன், கான்வே ரிலீஸ் அப்படின்னாலுமே பென் டக்கெட்டை சிஎஸ்கே எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னா, கைஸ், பென் டக்கெட்டை சிஎஸ்கே எடுத்துன்னு வர போகிறாங்க. அப்படி எடுத்துன்னு வந்தால் பிளேயிங் லெவலில் விளையாடுவாரா இல்லைன்னா பெஞ்ச் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வர முடியுமா? அண்ட் ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டாக ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னா பென் டக்கெட் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு தேவை. பிகாஸ் நம்ம ஒரு திங்க் பண்ணோம், லைக் ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் வச்சு லோவர் ஆர்டரில் ப்ளே பண்ணோம், இல்லைனா டாப் ஆர்டரில் ஒரு ஓப்பனர் ஒரு மிடில் ஆர்டரில் இன்னொரு ஃபாரின் பிளேயரை எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ இந்த 2 விஷயத்தில் சிஎஸ்கே ஒரு விஷயத்தை பண்ணோம். இல்லை நாங்கள் ஓப்பனராக போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிள். பிகாஸ் நமக்கு ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தேவை இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்காக. ஸோ அதில் ஃபிட்டாக எடுத்து பென் டக்கெட்டாக இருக்கிறாரு. அண்ட் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் பென் டக்கெட் சிஎஸ்கேக்கு பென் டக்கெட் கிடைக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதான வாய்ப்பு கூட இருக்குது. இன்கேஸ் நம்ம 35 crore எல்லாம் வச்சுட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சஞ்சு சாம்சன் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பென் டக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பென் டக்கெட் வந்தால் என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியும் சிஎஸ்கே அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த அக்ரெசிவ் ஓப்பனிங் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் பவர் பிளேயில் நம்ம ரன்ஸ் அடிக்கிறதுக்காக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம இந்த வருஷம் தான் ஃபிட்டின் பண்ணோம். பட் அதை இன்னும் மோர் அப்கிரேட் பண்ணுறதுக்காக பென் டக்கெட் எடுத்து வந்து மாத்திரை கூட ஓப்பன் பண்ண வச்சா இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக நம்மளுக்கு தான் மாறும்.
அண்ட் நம்மளுடைய லோவர் ஆர்டருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பென் டக்கெட்னால இன்னிங்ஸையும் பில்ட் பண்ண முடியும். லைக் ஒரு பக்கம் ரொம்ப விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா பென் டக்கெட் ஸோ அந்த விக்கெட்ஸ்லாம் போகாமல் கண்ட்ரோல் கூட பண்ணுவார். பட் இன் கேஸ் ஆஃப் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா அதை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இன்னும் ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுறாங்க. எஸ் கான்வே 2023 நல்லா விளையாடினார். பட் 2023 கான்வே இப்போ கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்காரு கான்வே. ஸோ அதனால் கான்வே விட்டு கண்டிப்பாக சிஎஸ்கே மூவ் ஆன் ஆக போகிறாங்க. அண்ட் தெரியுது கைஸ், கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிடுவாங்க சிஎஸ்கே கான்வே விட்டு. பட் ரச்சினை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. அண்ட் பென் டக்கெட்டுமே டீமில் வர போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நடக்காது தான் போயிருக்கு. பிகாஸ் பென் டக்கெட் இந்த வருஷம் கண்டிப்பாக ஹையர் ப்ரைஸுக்கு போக போகிறார். பிகாஸ் நிறைய டீமுக்கு ஓப்பனர்ஸ் தேவை இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பென் டக்கெட் டு சிஎஸ்கே 50-50 கால் தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து இருக்குது, அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்கள் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.